Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரேடர். இன்றைக்கி நம்ம வந்து லவ் லைஃப், உங்களோட எதிர்காலம், ஃப்யூச்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இது திருமணம் ஆனவங்களுக்காகவும் நான் எடுக்கிறேன். ஸோ திருமணமாகி உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி போயிட்டுருக்கு, எப்படி கொண்டு போகிறீங்க, ஏதாவது உங்களுக்குள்ளே ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது சாமுவேல் ஏஞ்சலோட கைடன்ஸில் எடுக்கிறேன். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. கமெண்ட்டில் வந்து அவரோட நம்பர் 44455 இந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். இதில் 2 பைல் வைக்க போகிறேன். ஸ்க்ரீனில் ஒரு 2 பட்டர்ஃப்ளை தெரியும். அந்த பட்டர்ஃப்ளையில் உங்களுக்கு என்ன பட்டர்ஃப்ளை ரெசனேட் ஆகுதோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த பைல் பாருங்கள். சரியா? இப்போ வந்து நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட காதல் வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்குது? ஓகேவா? பார்த்துடலாமா? சாமுவேல் ஏஞ்சல் பைல் 1 சூஸ் பண்ண மக்களுக்கு அவங்களோட எதிர்காலம், காதல் வாழ்க்கையோட எதிர்காலம் எப்படி இருக்குது? அவங்க லவ்வர்ஸ் கூட எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க? அவங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்கீங்க, கைடன்ஸ் இருக்குது? பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த ரீடிங் வந்து கலெக்டிவ் ரீடிங்காக வருது, டைம்லெஸ் ரீடிங்காக தரேன். ஓகேவா? வாவ், பிக்ல சன் காட் வந்திருக்காரு. சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைலில் பார்க்கும்பொழுது பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு அன்பேலன்சிங் சுச்சுவேஷனில் இப்போ மாட்டிகிட்ருக்க மாதிரி தெரியுது கைஸ். நீங்கள் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்கான பர்சன் வேணும்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. மேனிஃபெஸ்ட் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க. இது ஏன் டிலே ஆகுதுங்கிற அந்த கேள்வியும் உங்களுக்கு இருந்ததுன்னா, நீங்கள் ஒரே நேரத்தில் உங்கள் ஃபோக்கஸிங்கை நிறைய விஷயத்தில் வைக்கிறீங்க. அதனால் உங்களோட அந்த கிராட்டிடியூடு, நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அன்பேலன்சிங் ஆகுது. உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட எமோஷ்னல் லாக்கு, மணி இம்பேலன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த ஒரு எமோஷ்னல் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை. இது எல்லாமே சேர்ந்து உங்களை அழுத்துகிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது, ஒரே நேரத்தில் 2-3 ப்ரொப்போசல் வருது, இல்லைனா 2-3 பேர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? சில பேர் எனக்கு தெரியும், இந்த ரீடிங் பார்க்கும்போது எத்தனை ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நியூவாக ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஆல்ரெடி வந்து 2-3 ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டிங்களா, எதனால் இந்த கைடன்ஸ் வருது, ஏன் இதை கொடுக்குறாருங்கிறது எனக்கு விஷயம் தெரியுது. அதனால் உங்களை வந்து அலாட் பண்ண சொல்கிறாரு. அந்த கார்டில் இருக்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு அது எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு கைடன்ஸுமே வந்து நல்ல விஷயத்துக்காக நம்ம இறைவன் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஏஞ்சல் நமக்கான வழியை கொடுக்குறாரு. நம்மளோட தவறுகளை நம்ம திருத்திக்கிட்டோம்னா நம்மளோட லைஃப்பை நல்லபடியாக நம்ம கொண்டு போகலாம். அதுக்காக தான் இப்போ வந்து நீங்கள் இது வந்து ஒரு சிலர் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த கடகம், விருச்சிகம், மீனம் அண்டு கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 6 ராசி அல்லது லக்னம் அதிகமாக தெரியுது. மோஸ்ட் ஆஃப் இன்னைக்கு இந்த இப்போ சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு மட்டும் சொல்கிறேன். சில பேர் இந்த ராசி அதர் இந்த சிச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதிகமாக இந்த ராசிக்காரங்க இந்த மாதிரி லேகிங்கில் மாட்டியிருக்கீங்க. ஸோ முதல்ல உங்களோட எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஒரே நேரத்தில் பல விஷயத்தில் வந்து கவனம் செலுத்தாதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸிங் ஆகிருங்க. ஓகே? அதுக்கப்புறமா உங்களுக்கான ஒரு இப்போ நீங்கள் ஃபோக்கஸிங் ஒரு இடத்துல வச்சு நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜியை கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். சில பேர் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி சில விஷயங்கள், அதாவது நான் சொன்னேன்ல, உங்களோட பாஸ்ட் இதிலருந்தும் உங்களோட இந்த ஃபைனான்ஸ், அந்த எமோஷ்னல் லாக், உங்களை சுற்றி இருக்கிற எமோஷ்னல் லாக்லேயே மாட்டிகிட்ருக்கீங்க. அதுலேருந்து வெளில வாங்க.
இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு ப்ரப்போசல் வருது, ஓகேவா? உங்களை நோக்கி ப்ரப்போசல் வருது. நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் நிதானம் வேணும். டப்புன்னு எடுத்த உடனே ஓகே சொல்லிடாதீங்க. ஏன்னா அடுத்த கார்டே வந்து கைடன்ஸ் மாதிரி வருது. ஏன்னா கொஞ்சம் டெடிக்கேட்டடாக இருங்க, கொஞ்சம் வந்து ஒரு அக்ரெசிவாக இருங்க, தைரியமாக இருங்க. எதையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் லாயலாக இருக்கீங்க, பட் வரவங்க எப்படி இருக்காங்க, லாயலாக இருப்பாங்களா உங்களுக்கு? அதை செக் பண்ணணும். அதனால தான் நீங்கள் எதுவுமே ஒரு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சேஃப்டிக்கு செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது, ஓகேவா? ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக அதில் வந்து அட்டென்ஷன் வைங்க. ஏன்னா உங்களோட அட்டென்ஷன் வந்து நிறைய விஷயத்தில் இருக்குது. இப்போ ஒரே நேரத்தில் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், பிஸ்னஸ்லேயே 4 பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறது, அப்புறம் வந்து பர்சனல் லைஃப்லேயும் வந்து இவங்கள செலக்ட் பண்ணலாமா, அவங்கள செலக்ட் பண்ணலாமா, இதை விட்டுலாமா, அதை இப்படியெல்லாம் ஓடினீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த எமோஷ்னல் லாக்லாம் இருக்குது, நம்மளோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா, இந்த மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப் ஒரு திருமண வாழ்க்கையில் பிரேக்கில் இருக்கீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன், ஓகேவா? இது வந்து ஒரு பாசிட்டிவ் ரெக்கார்டோட இது கூட உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும், உங்கள் ஃப்யூச்சரை பாதிக்கும்னு சொல்லிட்டு அதை பற்றின டீப்பான ஒரு இது வேணும் அப்படின்னா நியூவாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன். நம்மளோட வீடியோட எண்டில் அந்த ப்ளேலிஸ்ட்டு வைப்பேன், பார்த்துக்கோங்க. 2-3 பதிவுகளை போய் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு பதிவிலும் அதை பற்றி ப்ரீஃபாக பேசினேன்னா ரொம்ப பெருசாக போயிடுது, பதிவு வந்து ரொம்ப லாங் பதிவாக போயிடுது. அதனால் அதை போய் பார்த்துக்கோங்க. இதை நான் ஷார்ட்டாக முடிக்கணும்னு தான் எடுக்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ விஷயம் வச்சுருக்காங்க தெரியுமா? இந்த 3 கார்டு வழியாக தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் வருது, எல்லாமே சேர்ந்து ஒருத்தருக்கு தெரியுது. நான் எப்படி அதனால் சரி நம்ம மேலோட்டமாக சொல்லிட்டு போகக்கூடாது, டெப்த்தாக தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வரும் பொழுது அந்த ப்ரப்போசலை நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானித்து அது செய்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை பண்ணணும். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் லாயலாக இருப்பீங்க, ஆனால் அவங்க லாயலாக இருக்காங்களான்னு பாருங்கள், சரியா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி இந்த லவ் லைஃப்பில் ரன்னிங்கில் இருப்பீங்க, மூவ் ஆனில் இருக்கீங்க, இதை சக்ஸஸ் பண்ணணும், அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கீங்க. அப்படி இருந்தீங்கனாலும் அந்த நபர் உங்களுக்கு வந்து லாங் சப்போர்ட் தருவாங்களா இல்லையா அப்படின்னு பாருங்கள், சரியா? ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்த விஷயம் உங்களுக்கு அதை தான் சொல்லணும்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ வந்து எப்படின்னா, இந்த லவ் லைஃப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த லைஃப் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கண்டதும் காதல், அவங்க ஒரு இதுவாக பேசின உடனே நீங்கள் அப்படியே மயங்கிடுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு சின்ன மயக்கத்தில் இருக்கிறீங்க, ஓகேவா? ஸோ அது வந்து நிரந்தரமாங்கிறது யோசிச்சுக்கோங்க. அது காணல் நீரா, உண்மையாக அங்கே தண்ணி இருக்கா, இல்லைனா அது வெறும் காணல் நீரா? அங்கே லேக் இருக்கிற மாதிரி இருக்கும், அங்கே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது, கிட்ட போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது, வறண்ட பூமியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க போகுது. அதனால தான் இந்த கார்டு, இதுக்கு அடுத்தது இந்த கார்டை வைக்கிறாங்க பாருங்கள். இது ஒரு சிலருக்கு, ஓகே? அடுத்தது பாருங்கள் மக்களே, ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல ப்ரப்போசல் வரப்போகுது, ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வராங்க, சடனாக நடக்கலாம். இது கிராட்டிடியூட் பண்ண சொல்லிட்டார், ஓகேவா? சன்கார்டு வந்திருக்காரு, கிராட்டிடியூட் பண்ண சொல்லிட்டாரு. நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய விஷயங்கள்னால் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்காகவும் மேரேஜ்க்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதுக்காக நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க. இப்போ வந்து ரிசல்ட் என்ன? இப்போ ஒரு வீட்டில் போய்ட்டு பொண்ணு பார்த்துட்டு வரீங்க, இல்லைனா மாப்பிள்ளை வீடு பார்த்துட்டு வராங்க, வெயிட் பண்ணிட்டீங்க. இல்லைனா ஒரு சிலர் வந்து ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படியே நகத்தை கடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவான ரிசல்ட் வருது. ஸோ இந்த டைம் நீங்கள் கிரேட் சக்ஸஸ் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு சொல்கிறாரு. சந்தோஷமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிரைட்டான ஃப்யூச்சர் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. ஸோ இது ரொம்ப நாளாக நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் நடக்குது. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ், ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபத்தில் இருப்பீங்க. ஆனால் 80-90% பீப்புள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னமாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்குலாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது. சக்ஸஸ், இது எல்லாமே சக்ஸஸ் கார்டு தான். அண்டர்ஸ்டாண்ட்? சந்தோஷமாக
ஒரு வெற்றியாளராக உங்களோட திருமணத்தை நீங்கள் வந்து நல்லபடியாக முடிக்க போகிறீங்க. அதே மாதிரி காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த காதல் வாழ்க்கையில் ஒரு நல்ல நபரை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பாண்டிங் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு. அதையும் நீங்கள் வந்து சக்ஸஸாக கொண்டு போய் என்கேஜ்மெண்ட்டு இல்லைனா மேரேஜ், இப்போ என்கேஜ்மெண்ட்டு முடிச்சிருக்கீங்கன்னா மேரேஜ் கொண்டு போகிறது, இது மாதிரியான விஷயத்த பண்ண போகிறீங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்கள் வந்து பாஸ்ட் இந்த ரீடிங் பார்க்கும் பொழுது இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன்ல, இந்த விஷயம் உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு லவ் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் ஒரு பேட் சைக்கிள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இந்த சைக்கிள் வந்திருக்கீங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது உங்களுக்கு. நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சொல்கிறாங்க, நியூ பிகினிங்ஸ். ஓகே, சூப்பராக வந்திருக்குப்பா கார்டு. கிராட்டிடியூட் பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கைஸ். ஓகே, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி லேகிங்கில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு கன்சல்டேஷன் வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? சூப்பராக வந்திருக்கு கார்டு. தேங்க் பண்ணுங்கள். கிராட்டிடியூட் பண்ண சொல்லிட்டாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல உங்களுக்கு, பிள்ளைங்களா கிராட்டிடியூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஸ்டன்கார்டு கார்டில் ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்களோ, இங்கே என்ன இருக்கோ அங்கே அதுதான் உள்ளே வருது. இன்ட்யூஷனில் என்ன வருது அதுதான் இங்கே இருக்குது. கிராட்டிடியூட் டு த டிவைன். தெரியுதா? அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களுக்காக அலைன் பண்ணி உங்கள் கையில் ஒரு பொக்கிஷமாக கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வருது, அதை வந்து பாதுகாத்துக்கோங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் ஏதாவது இது இருந்ததுன்னா, ஸ்டோரி இருந்ததுன்னா, எமோஷ்னல் லாக் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஏதாவது ஹீலிங் ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட அதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டை வந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு அந்த நியூ லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நியூவாக வர்றவங்க உங்களுக்கு நல்ல பிரைட்டான ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய பர்சன், ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் பர்சன். அவங்களும் வெற்றியாளராக இருப்பாங்க, உங்களையும் வெற்றி நோக்கி பயணிக்க வைப்பாங்க, உங்களையும் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் பண்ண வைப்பாங்க. பாருங்கள், இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சூப்பர் அற்புதமான ஒரு ரீடிங். அழகான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. தேங்க் பண்ணுங்கள். கிராட்டிடியூட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களாம். அண்டர்ஸ்டாண்ட்? சரி, இப்போ வந்து இது வந்து கலெக்டிவ் ரீடிங் சொன்னேன். ஒரு சில மக்களுக்கு, இந்த ராசிக்காரங்களுக்கு சொன்னீங்கன்னா, இன்னொரு ஃபஸ்ட்டு சொன்னவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ பைல் 2க்கு பார்க்கலாமா? பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, சாமுவேல் ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் அவரோட நம்பர் 44455. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. உங்களோட திருமண வாழ்க்கை ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டுருக்கு, உங்களோட எதிர்காலம் பற்றி தெரிஞ்சுக்கணுமா ஆசையாக இருக்கீங்களா? உங்களோட ஃப்யூச்சர் லவ் எப்படி இருக்க போகிறது? கரண்ட்டில் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, இல்லை எதிர்பார்த்துட்ருக்கீங்கனாலும் சரி, அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க, இல்லைன்னா திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்கனாலும் ஓகே. பைல் 1க்கு சூப்பராக வந்துச்சுப்பா. எவ்வளோ அழகாக ப்ரிடிக்ஷன். என் தேவன் பெரியவர் அப்பா. டிவைனுக்கு கிராட்டிடியூட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களாம், டிவைனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்களாம். பைல் 2 நீங்களும் சொல்லுங்கள், உங்களுக்கும் நல்லது. பாருப்பா, அந்த கார்டு வந்திருக்கு. சரி. தி எம்பரர். நீங்கள் பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, நீங்கள் சரியாக அற்புதமான ஒரு ஆற்றல் நிறைஞ்ச பர்சன், அற்புதமான பர்சன். எம்பரர் வராருன்னா சும்மா கிடையாது. அவ்வளோ எப்படின்னா, ஒரு ராஜ்யத்தையே ஆளக்கூடிய திறமை எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வந்து இப்படிப்பட்ட பவரில் இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்ச நாளாக எதுலையுமே ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, எதையுமே வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து பண்ணுறது கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு, ரொம்ப வந்து ஒரு டிவைன் நமக்கு எதுவுமே பண்ணலை, கடவுள் என்னை கைவிட்டார், கடவுள் என்னை கைவிட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி இருக்குது. அப்படியா? அப்படியெல்லாம் கிடையாது.
நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் நான் சொன்ன மாதிரி இந்த பைல் டு சூஸ் பண்ண மக்கள் நீங்கள் வந்து இப்போ சிங்கிளாக இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பில் அடி வாங்கிட்டு இப்போ கரண்ட்டில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்களான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் கிடையாது. இப்போ ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது நீங்கள். ஓகேவா? நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன்னா ரொம்ப தன்னம்பிக்கையாக இருப்பீங்க. உங்களை சீக்கிரம் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு போட்டு வாங்கிட முடியாது. ரொம்ப ஸ்டெபானாக இருப்பீங்க, உறுதித்தன்மையாக இருப்பீங்க. அந்த மாதிரி பர்சன் நீங்கள். ஆனால் உங்களையும் அசைச்சு பார்த்துருக்காங்கப்பா, அசைச்சிட்டாங்கப்பா. என்னப்பா பண்ணுறது? நெகட்டிவ் தாட் மேனிஃபெஸ்டிங் ரியல் எஸ், உங்களோட நெகட்டிவ் தாட் நீங்கள் ஓட விடுறீங்கப்பா. அதனால தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் டிலே ஆகுது. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இங்கே கார்டில் அப்படியே தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். ஓகே, ஃபியர் இருக்குது. எதை பற்றினா உங்களோட எக்கனாமிக் பற்றி ரொம்ப ஃபியர் பண்ணுறீங்க. ஓகேவா? நீங்கள் மற்ற விஷயங்களுக்காகவும் ஒரு உதவிக்காக கேட்டுட்ருக்கீங்க. உதவி எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. அதாவது நீங்கள் உங்களுக்கு மணி ரிலேட்டடான உதவி, ஒரு எமோஷ்னல், எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஃபியராக இருக்கீங்க கைஸ். அது என்ன பண்ணுதுன்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை பாதிக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து உங்கள் கையில் ஒரு நிதி இல்லை, உங்ககிட்ட உங்ககிட்ட ஒரு என்ன சொல்கிறதுன்னா, என்கிட்ட ஒரு வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என்கிட்ட ஒரு இதுவுமே இல்லாமல் நான் வந்து இப்போ நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷனில் நிற்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு பின்னாடியே பாருங்கள் ஏஞ்சல் இருக்காங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸ் எல்லாமே கொடுக்குற நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக நிற்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள கவனிக்கவே இல்லை. சில பேர் நீங்கள் வீட்டில் ரொம்ப கார்டனிங்லாம் இது பண்ணுவீங்க, ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, பெட் அனிமல்ஸ்லாம் வச்சுருப்பீங்க, இந்த பூனைக்குட்டி, நாய்க்குட்டி இந்த மாதிரிலாம் வளர்க்குறவங்களா இருப்பீங்க. பாருப்பா எவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு பாருங்க. நீங்கள் வந்து இப்போ சிச்சுவேஷனை கையில் எடுக்கணும். தைரியமாக நீங்கள் வந்து இதில் ஓஞ்சி போகக்கூடாது. நீங்கள் வந்து இந்த சிச்சுவேஷனை பார்த்து நீங்கள் மிரளக்கூடாது. ஓகேவா? கொஞ்சம் அறிவுக்கு வேலை கொடுங்க, புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்ததெல்லாம் போதும். மனசு போட்டு கடைஞ்சி மனசு நெகட்டிவ் ஆகிடுது. அதனால் புத்தியை வேலை செய்ய விடுங்க. அதுதான் உங்களோட சக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணும். உங்களோட இப்போ ஒடிஞ்சு போய் உட்காந்துருந்தீங்கன்னா யாரும் நீங்கள் தான் உங்களை தைரியப்படுத்திக்கிட்டு நீங்கள் அடுத்த வேலையை நீங்கள் பண்ண போனீங்கன்னா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அதுக்கான சக்ஸஸை கொடுப்பாங்க. உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னா ஈஸியாக டிவைன் பாத் உங்கள் கண்ணில் படுதில்லை, டிவைன் பாத் உங்கள் கண்ணில் படுதுன்னா டிவைன் உங்ககிட்ட அலைனாக இருக்காங்க, உங்களுக்கு எது மெசேஜ் கொடுக்குறாங்க, உங்களை அலர்ட் பண்ணுறாங்க. குரு உங்களுக்கு இருக்காங்க. குரு இல்லாத அதாவது ஒரு பெரிய காடு, அந்த காட்டை கடந்து ஒரு ஊருக்கு போகணும். ஆனால் வந்து எப்படி போகிறது, ரூட்டே தெரியாது. எப்படி போவீங்க? இதுவே வந்து ஒரு வழிபோக்கன் அந்த பக்கம் வந்து இந்த டூரிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள கைடர், டூரிஸ்ட் கைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சிட்டு அவங்களுக்கு தெரியும் ரூட் எந்த பக்கம் போனால் இந்த இடத்த போய் ரீச் பண்ண முடியும்னு. இதுவே ரூட்டு தெரியாதவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காட்டில் ஏதாவது ஒரு எந்த இடுக்கு சந்து எங்கேயா போய் மாட்டிக்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் லேகாகி நிற்பீங்க. அந்த மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை பயணத்தை சரியான குருமார்கள் இல்லாதனால நீங்கள் படிக்கிற கல்வி வந்து குருகுல வாசம் வந்து அது மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களை தான் பெற்றுக் கொடுக்கறதுக்காக. அதில் வந்து உங்களோட வாழ்வியலை சொல்லித்தராத அது ஒரு படிப்பு. அதனால் அந்த டாபிக் போக வேணாம். நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் மேடம், நாங்கள் எங்களுக்கு ஸ்கூலில் சொல்லித்தரலையில. அது என்ன பண்ணுறது, நம்ம சிஸ்டத்தை அப்படி ஆக்கிட்டாங்க. நம்ம வந்து வாழ்வியல் இப்போ நம்ம தமிழர்கள் தான் நம்மளோட சப்ஜெக்டை வந்து யார் அலைன் பண்ணி கொடுத்தது? அப்போது ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஏதோ ஃபாரினர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை தான் மாற்றி வச்சுட்டோம். நம்மளோட இதுவெல்லாம் பாரம்பரியத்தெல்லாம் வந்து ஃபேக்குன்னானுங்க, நம்மளோட இதிகாசங்களை ஃபேக்குன்னானுங்க, ராமாயணம் மகாபாரதத்தை ஃபேக்குன்னு சொன்னானுங்க. நம்மளை வழிபடும் அந்த இதுவெல்லாம் வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கை, முட்டாள்தனம்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு முத்திரை குத்தி நம்மளோட வாழ்வியலை அப்படியே இது பண்ணிட்டாங்க. நம்ம வாழ்வியல் கல்வியை சொல்லி கொடுக்குற குரு, உங்களுக்கு ஆன்மீக குரு இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஞானிகள், ஒவ்வொரு பிள்ளைங்களும் நீங்கள் யூனிக்காக இருப்பீங்க தெரியுமா? தமிழன் மாதிரி உலகத்தில் ப்ரில்லியன்ட் எவனுமே கிடையாது.
அடித்து சொல்வேன். தமிழ் கடவுள் மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளே அந்த இறைவன் இருக்கார், முருகர் இருக்கார். அவர் அவ்வளோ ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஆனால் கல்வியை எப்படி கொண்டு போய் மாற்றி கொலாப்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க ஜனங்க. இப்போ நம்ம சேனலில் பார்க்குறவங்க எத்தனை பேருக்கு இந்த தெளிவு கிடச்சிருக்கு? எத்தனை பேர் லைஃப் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஒரு எல்கேஜி சீட் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கிறீங்க. இதே நாங்கள் வந்து சென்னையில் இருக்கோம். ஒரு ஸ்கூல் பேர் சொல்கிறதுக்கு விரும்பல, ஆனால் அது வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு ஆன்லைனில் வந்து இப்போ தான் ஆன்லைன் ஆச்சு. ஆன்லைனில் இருந்தால் கூட ஃபார்ம் அந்த இதுக்கெலாம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி அட்மிஷன் வாங்கணுன்னா எல்கேஜி சீட்டுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி புக் பண்ணோம். குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா 2 நாள் போய் அந்த கேட் வாசல்லே படுத்துட்ருப்பாங்க டே நைட்டாக பேரண்ட்ஸ். எதுக்குங்க அப்படி போகிறீங்க? எதுக்கு அப்படி போகணும்? நீங்கள் இந்த மாதிரி கல்வியை வந்து எப்போ வியாபாரமாக்குனாங்களோ அப்போவே அதோட ஒர்த்து போயிடுச்சு. உங்களுக்கு என்னங்க கம்யூனிகேஷன் வேணும்ல, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வேணும், ஃப்ளூயன்சி வேணும்னா ஒரு 3 மாதம் கோர்ஸ் சேர்த்து விடுங்க. அது படிச்சுட்டு போகுங்க பசங்க. அதுக்காக கொண்டு போய் லட்சமாக கொடுக்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. எப்படியாவது நான் பாடுபட்டு என் பிள்ளைய வந்து பெருசாக நான் வந்து இங்கிலீஷில் பேச வைக்கணும், அவன் வேலைக்கு போய் பெரிய ஆளாக இங்கிலீஷ்லேயே ஃப்ளூயண்ட்டாக இது பேசணும் அப்படிங்கிறது. உங்களோட நாலேஜ் வேறு, கம்யூனிகேஷன் ஸ்கில் வேறு. நாலேஜுக்கு இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க எல்லாருமே. அதனால தான் அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் நமக்கு சாதாரண மக்கள், நம்மளோட விவசாயிகளோட மக்களில் எவ்வளோ பேர் வந்து நல்ல நிலமையில் வந்திருக்கலாம். இன்னும் லேபராக தான் நீங்கள் இருக்கீங்க. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் ஒரே ஒரு சின்ன ஒரு உண்மையை சொல்லட்டோமா, லேபருக்கு தான் உங்களை ட்ரெயின் அப் பண்ணுது. தெரியுமா உங்களுக்கு? இதுவே நீங்கள் வாழ்வியல் சொல்லித்தர கல்வியை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களாம் ஞானிகள் ஆகிடுவீங்க, சயின்டிஸ்ட் ஆகிடுவீங்க. உங்களால் என்ன ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை சாதிப்பீங்க. ஒவ்வொருத்தரும் யூனிக். நீங்கள் இங்கே ஆசையாக இருக்கா உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த எஜுகேஷன் சிஸ்டம்? நீங்கள் அந்த மெட்டீரியலிஸ்டான விஷயம் சொல்லிக் கொடுங்க. ஆனால் டிவைன் பாத்தில் லைஃப் கோச்சிங் கிளாஸ்னு இருக்குது. இது வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி. இப்போ இந்த ஏஜ் குரூப்பில் இப்போ இருக்கிறவங்க எப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கும், இல்லைனா கண்டிப்பாக ஒரு கிட்ஸ் இருக்கும் கையில். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ மேரேஜ் ஆகி 30-35 வயசுக்கு மேலே தான் இருப்பீங்க. 40 வயசு கிராஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க. உங்கள் கூட இருக்க கிட்ஸுக்கு உங்கள் லைஃப் இப்படி ஆகிடுச்சு. ஆனால் அடுத்தது ஜென்ரேஷனை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க? நான் எப்போவுமே வந்து இந்த கார்டு ரீடிங் பார்க்கும்போது உங்களை மட்டும் எனக்கு வந்து கண்ணு முன்னாடி வராது. உங்களோட பிரச்சனையும் அதர் தென் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இவங்க என்ன விட்டு போகிறாங்க, அடுத்த ஜென்ரேஷன் இதை விட லேக் ஆகுமே, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஐ ஓப்பனிங் கொடுக்கணுன்னு தான் லைஃப் கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்கிறேன். அந்த கிளாஸ் அது கர்மா கிளன்சிங் இருக்குது. உங்களோட இந்த ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் வந்து அந்த மாதிரி மாறிப்போச்சு. நம்மளோட டிவைன் பவரை வந்து ஃபேக்குன்னானுங்க. இன்றைக்கி தான் வந்து ஏஞ்சல்ஸ் பற்றியும் டிவைன் இருக்குது, பிரபஞ்சம்னா என்ன இப்போ தான் தெரியுது. இல்லைனா சயின்ஸ் எங்களுக்கு ப்ரூவன் வேணும். எங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ, இப்போ ஒரு பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அதில் A to Z எல்லாம் விலைக்கு சொன்னால் தான் நாங்கள் வந்து அப்போ நீங்கள் குடிக்கிற பால்லாம், நீங்கள் குடிச்சிட்ருக்கிற பேக்கெட் பால்லாம் எல்லாம் பியூர், அது ஃபுல்லாக கெமிக்கல் தான் குடிச்சிட்ருக்குறீங்க. குடிக்கிற பால்லேருந்து ஒயிட் சுகர் இல்லாத வீடே கிடையாது, ஒயிட் சுகர் இல்லாத ஃபுட்டே கிடையாது. டெய்லி ஒயிட் சுகர். அதில் வர பிஸ்கெட்டில் வந்து என்ன, இது நாட்டு மாட்டு பாலில் செஞ்சது, நாட்டு மாட்டு பாலில் செஞ்ச பிஸ்கெட் தான். எப்போ கொடுக்குற பாலே வந்து நீங்கள் என்ன பால் கொடுக்குறீங்கன்னே தெரில, நீங்கள் பிஸ்கெட்டில் என்ன பால் கலக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும்பா. அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி வேணாலும் கொடுக்குறாங்க, எவ்வளோ பண்ணுறாங்க. ஃபேக்கான விஷயங்களெல்லாம் நம்புறீங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ்னு ஒரு அற்புதமான விஷயம் வச்சுருக்கோம். வாழ்வியலை கற்றுக்கோங்க. போனதெல்லாம் போச்சு. இப்போ என்ன தெரியுமா இதில் சொல்கிறாரு, உங்களுக்கு எல்லா பிளஸ்ஸிங்கும் வச்சுருக்கேன், பக்கத்துலேயே ஏஞ்சல் நிற்கிறது உங்களுக்கு தெரியல, பக்கத்துலேயே உங்களுக்கான செல்வ செழிப்பு இருக்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஓல்டேஜ் கொஞ்சம் வந்து ஏஜ்டாக கொஞ்சம் நல்ல ஒரு மெச்சூரிட்டியான பர்சன் தான் நீங்கள். ஆனால் இந்த மன வருத்தத்திலேருந்து இதுதான் உங்களோட நெகட்டிவான தாட் தான் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க. அதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ரிலீஸ் பண்ணி உங்களோட சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் லேக் ஆகிறதுக்கான காரணம் அப்படிங்கிறாங்க. வாழ்வியலை கற்றுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு அந்த அந்த காட்டு வழியான பயணத்தில் உங்களுக்கு சரியான ஒரு டெஸ்டினேஷன், நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போய் விடுவாங்க. அவங்களோட கையை பற்றுங்க, அவங்க கையை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க, கிளம்பி வாங்க.
உங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே ஹை ஹோப் நீங்கள் எப்படி கொடுக்கறது? ஒரு குழந்தைய ஒரு எல்கேஜி சீட்டு வாங்கிறதுக்கு அவ்வளோலாம் ட்ரை பண்ணுறீங்க. 2 நாள் பட்னியாக இருந்துட்டு அங்கே உட்காந்து நைட்டு பகலமாக தூங்கி அங்கேயே எழுந்துக்கிறீங்க. 1 லட்சம்னா கூட கொடுக்க ரெடியாக இருக்கீங்க. ஆனால் உங்களை ஒரு பவர்ஃபுல் பர்சனாக உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்க முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை நீங்கள் அழகாக அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நெகட்டிவான மனிதர்கள்கிட்ட இருந்தும் நெகட்டிவான சுச்சுவேஷனில் இருந்தும் டோட்டலாக நீங்கள் வெளியே வர முடியும். நிறைய பேருக்கு ஒருத்தன் ஒரு ஸ்டெப் முன்னேறான்னு வச்சுக்கோங்களேன், அது ஏழை பணக்காரங்க அப்படிலாம் கிடையாது. சுற்றி இருக்கிற மக்கள் அவ்வளோ நல்ல மனசோடு இருக்காங்க. அடடா, அவன் என்ன இவ்வளோ சீக்கிரம் முன்னேறிட்டான், அவன் என்ன சீக்கிரம் இவ்வளோ, அவன் என்ன அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கா, அவளுக்கு என்ன இந்த வயசில் இந்த ட்ரெஸ்ஸு, என்னென்னவோ தேவையற்ற நெகட்டிவான விஷயங்களை தான் பேசுவாங்க. அப்புறம் இங்கே கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா அப்படின்னு பேசுகிறது. அந்த நாமத்தை சொல்கிற வாயால் தான் அந்த தேவையற்ற எண்ணங்களை நினைக்கிறாங்க. அந்த நாமத்தை சொல்கிறது கொஞ்சமாக இருக்கும். இவ்வளோ கெட்ட விஷயங்களை பேசுகிறதுனால தான் அந்த நாமத்தை சொல்கிறதுனால உங்களுக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த மாதிரி பீப்புள் தான் உங்களை சுற்றி இருக்காங்க. இந்த மாதிரி நெகட்டிவான பீப்புள்கிட்டேருந்து அவங்க நெகட்டிவான அந்த எனர்ஜிலேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரே ஆற்றல், ஒரே விஷயம் நம்ம டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸில் கர்மா கிளன்சிங் ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டில் கிடைக்கும். உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் இருக்கும், அதை கிளியர் பண்ணி உங்களோட அந்த கர்மா கிளன்சிங் பண்ணி உங்களுக்கு ஒரு பியூர் சோலாக உங்களை மாற்றுவேன். உங்கள் வாழ்வியலுக்கு தேவைப்படுற எல்லா விஷயத்தையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி லேகிங்கில் நிற்க வேண்டாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல். இது இன்றைக்கி இப்படி ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் கொடுக்க வைக்கிறார் அவர். மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்க்குறது முருக பக்தராக இருப்பீங்க, மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறீங்க, ப்ரொடெக்ஷன் காடோட அந்த இது இருக்குது உங்களுக்கு. அந்த என்ன சொல்கிறதுன்னா அவங்களோட அந்த கருணை இருக்குது, அவங்களோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. அவங்கள ப்ரே பண்ணுறதுனால உங்களுக்கு மெசேஜ் கன்வே பண்ணுறாங்க. ஏன்னா இறைவன் டைரெக்டாக உட்காந்து ஸ்கூல் டீச்சர் மாதிரி உட்காந்து கிளாஸ் எடுத்தால் தாங்க எல்லாம் செய்வீங்களா? இனிமேல் ஏதாவது பிளான் பண்ணுறதா இருந்தால் நான் சொல்லப்பா, காதில் சொல்கிறேன், ஓடுங்க. என்ன செய்ய போகிறோங்கிறத முன்கூட்டியே அதை நிறைய விஷயங்களை அதில் தெரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்டெப் எடுங்க. உங்களோட அட்டென்ஷனை ஒரு இடத்துல வைங்க, பல இடத்துல திரிக்காதீங்க அதுவும் சொல்லிட்டாங்க. நீங்கள் லாயலாக இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ணக்கூடிய வரவங்க இல்லை நீங்கள் பிளான் பண்ணுற விஷயம் அந்த மாதிரி லாயலாக இருக்கா, அது ஒர்த்தா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். கொஞ்சம் பர்ஃபெக்ட் டைம், அதாவது டிவைன் உங்களுக்கு ஒரு டைம் வச்சுருக்காங்க. அந்த டைம்குள்ளே நீங்கள் உங்களை அலைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரே பண்ண விஷயம் உங்கள் கையில் கிடைக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க, எனக்கு யாரும் இப்போ ஹெல்ப்பிங்க்கு இல்லையேன்னு வருத்தப்படுறீங்க. சரண்டர் யுவர் செல்ஃப். ஓகே, சரண்டர் பண்ணுங்கன்னா என்ன மேடம் சரண்டர் பண்ணுறது? அதனால தான் சொல்கிறேன், உங்களோட அந்த அறியாமை, உங்களோட பிளாக்கேஜஸ், உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட கர்மா வேலை செய்யும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கர்மாவும் வேலை செய்யும். இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்க விஷயங்கள், நீங்கள் இப்போ அந்த ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறத நினச்சி உங்களோட கணவர் கைவிட்டிருக்கலாம், இல்லைனா உங்கள் லவ்வர் கைவிட்டிருக்கலாம். ஸோ அந்த சுச்சுவேஷனை சமாளிக்க முடியாமல் அதிலிருந்து வெளியே வர தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஹீலிங் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, எல்லாமே இருக்குது. அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களோட இன்ட்யூஷன் பவரை உங்களோட இன்ட்யூஷன் இப்போ 0வாக தான் இருக்குது. ஓகேவா? அதை சரி பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, இந்த கார்டு நான் சொன்னேன், உங்கள் கார்டியன் ஏஞ்சல், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாம் உங்களை வழிநடத்துவாங்க, உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் சொல்கிறார். இந்த 2 கார்ட்லேயும் வந்த மெசேஜ் இந்த 3வது கார்டில் தெரிவிக்கிறாங்க. தெரியுதா? A guardian angel or someone who watching over you. அப்படியே எனக்கு புல்லரிக்குது, கூப்ஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சம்திங். ஸோ இப்போ நான் இந்த ரீடிங் கொடுக்குற நேரம், நீங்கள் இந்த ரீடிங்கை யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த சுச்சுவேஷனை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அது போவோம். உங்களுக்கு அந்நேரக்கு உங்களால் எனக்கு தான் நேராக சொல்கிற மாதிரி இருக்குது ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய காடு, நீங்கள் முருகரை ப்ரே பண்ணாலும் சரி, மைக்கேல் ஏஞ்சலை ப்ரே பண்ணாலும் சரி, எந்த இறைவனை நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ, இல்லைனா உங்கள் குலதெய்வம் கருப்பசாமி, இல்லைனா அந்த ஐயனார், இந்த மாதிரி நீங்கள் ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அவர் நின்று உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட்? ஆஸ் அ குரு, ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், ஒரு பியூராக இந்த மாதிரி லேகிங்கில் இப்படி இந்த ரூட் எங்கே இருக்குது, இந்த ரூட்டுக்கு காரணம் என்ன, இந்த பிரச்சனைக்கான ரூட் எங்கே இருக்குது, எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன். ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் யாராவது தெரிஞ்சால் போய் பண்ணுங்கள்.
அவங்கக்கிட்ட அந்த மாதிரி சர்வீஸ் இருந்தால் பண்ணுங்கள். இல்லைனா நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு அங்கே அவங்க சொல்லுவாங்க மாஸ்டர் பண்ணீங்க, நீங்கள் வந்து ரேக்கியில் வந்து மாஸ்டர் ஆகுங்க, அப்போ தான் உங்களை வந்து இந்த மாதிரி லேகிங்லேருந்து உங்களை வெளியே எடுக்க முடியும். அதெல்லாம் ஃபேக்கு. நீங்கள் ரேக்கி மாஸ்டர் ஆகணுன்னா 10 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட பிரச்சனையை சரி பண்ணுவீங்களா? அப்போ இது எவ்வளோ ஃபூலிஷான ஒரு விஷயம். இது மாதிரி நிறைய, அது மட்டும் இல்லை, 10 வருஷம் ஆகணும்னா 10 வருஷத்துக்கு நீங்கள் நிறைய லட்சம் கையில் வச்சுருக்கணும். அப்படின்னா நீங்கள் மாஸ்டராக போங்க. அடுத்தவங்களோட கர்மாவிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் அங்கே கிடையாது. அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் பேசக்கூட முடியாது. அவங்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு டஃப்பாக அவங்களோட அந்த இதுவை வச்சுருப்பாங்க. ஆனால் விளம்பரம் மட்டும் நிறைய வரும். அதெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. அதுக்கெலாம் நான் பொறுப்பு கிடையாது. நல்ல மாஸ்டர்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா? சொல்கிற விஷயம் ஒரு அதாவது குருக்கிட்டேருந்து ஒரே ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் வந்தாலே அதை அப்படியே ஃபாலோ பண்ணுற அந்த மாணவனுக்கு வந்து கண்டிப்பாக அவன் ஞானி ஆகிடுவான். அவனுக்கான வழிகள் திறக்கும். டிவைன் அவனுக்கு செய்கிறதுக்கு காத்துட்ருப்பாங்க. இங்கே இவ்வளோ நெகட்டிவான சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால டிவைன் உங்களுக்கு இத்தனை அலைன்மெண்ட், இத்தனை வார்த்தைகள் கொடுக்குறாங்க. இதில் எதையாவது ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வாங்க. ப்ரேயர் இன்டென்ஷன் பண்ணுங்கள், நம்பிக்கை வைங்க, சரண்டர் பண்ணுங்கள். எத்தனை விஷயம் சொல்கிறேன். அதெல்லாம் எப்படி மேடம் பண்ணுறது, அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கும் வழி சொல்கிறேன். ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு கரெக்டான ஒரு ஏதாவது ஒரு லைஃப் கோச்சிங் கிளாஸ்க்கு, அதுதான் இந்த மாதிரி கர்மா, இந்த மாதிரியான லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து உங்களை வெளியே எடுக்கக்கூடிய அற்புதமான கிளாஸ் அது. அதை கற்றுக்கோங்க. அதில் வந்து டிவைன் பவர் அது. ஓகேவா? அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, இப்போது நான் சொல்லிகிட்டு இருந்த இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா யார் யாருக்கு அப்படிங்கிற சில ஒரு இது வருது எனக்கு, இன்ட்யூஷன். சில ராசிகள் அதிகமாக தெரியுது. கன்னி, மகரம், ரிஷபம், இந்த 3 ராசியில் லக்னம் அதிகமாக இருக்குது. மிதுனம், துலாம், கும்பம் ஒரு சிலர் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து ஆமாம், இது இந்த 6 ராசிகளுக்கு தான் அதிகமாக தெரியுது. நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து இந்த ரீஸ்லேருந்து வெளில வரணும். நீங்கள் அடிக்கடி வந்து தெய்வத்துக்கிட்ட பேசுகிறேன், நான் வந்து டிவைனை பார்த்து பேசுவேன், நான் வந்து ஆகாயத்தை பார்த்து பேசுகிறேன், பூமியை பார்த்து பேசுகிறேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா பேசினா மட்டும் பத்தாது. தைரியத்தை வர வச்சுக்கோங்க. அந்த தைரியம், அந்த நெகட்டிவிட்டிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வர்றது எப்படி பண்ண முடியுமோ. உங்களோட 6 சக்கரா பிளாக்கேஜஸ் இருந்ததுனாலும் அது வந்து சீக்கிரம் ரெக்டிஃபை ஆகாது. அதெல்லாம் சரி பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், யாராவது டிவைன் பவரில் இருக்கிறவங்கள தான் பிடிக்கணும். உங்களுக்கு இங்கே ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் யார் நல்லா தெரிஞ்சவங்க, உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கிறாங்கன்னா செய்யுங்க. போய் உங்களோட கர்மா கிளன்சிங் பண்ணுங்கள். ஆனால் மாஸ்டருக்கு படிக்கிறவங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சரியாகும்லாம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க. அதில் நிறைய அடி விழும் உங்களுக்கு. அப்புறம் தாங்க மாட்டீங்க. உங்கள் கர்மாவே உங்களால் சுமக்க முடியாது. அதனால் அடுத்தவங்க கர்மாவெல்லாம் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படாதீங்க. இங்கே நம்மக்கிட்ட கூட ரேக்கி மாஸ்டர் கிளாஸ்லாம் அவைலபிள் தான் இருக்குது. ஆனால் நான் என்றைக்காவது உங்கள்கிட்ட ரேக்கி மாஸ்டர் கிளாஸ் படிங்க, மாஸ்டர் கிளாஸ்க்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ, பிராப்தம் இருக்கோ, அது தானாக நடக்கும். ஆனால் எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணிலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அதில் அவ்வளோ நிலைகள் இருக்குது. ஒவ்வொன்றுத்தையும் கடந்து வரணுன்னா எல்லாத்தையும் வந்து உடனே ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. எதுக்கு எவ்வளோ நேரம் டியூரேஷன், எவ்வளோ ஃபீஸு, எதுவுமே வெளியே வராது. ஒவ்வொன்றா போய் நீங்கள் அனுபவிச்சுட்டு அந்த மந்த்ராஸ் நீங்கள் யூஸ் பண்ணும் போது தான் தெரியும் உங்களுக்கு என்ன மந்த்ராஸ் கொடுக்கணும். உங்கள் லெவலுக்கு, நீங்கள் இருக்கிற அந்த லெவலுக்கு உங்களுக்கு வைப்ரேஷன் எப்படி நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை அட்ராக்ட் பண்ணணும், அதை செஞ்சுட்டு போங்க. ஓகேவா? மாஸ்டர் ஆகணுங்கிறதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுற லெவலுக்கு உங்களை உயர்த்தணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை சரி பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கே திங்கா தாக்கா போடுது, அப்புறம் நீங்கள் மற்றவங்கள போய் சர்வீஸ் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து உங்களோட ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல் அப்படிங்கிறத சொல்லிட்டார். கார்டு வழியாக ஃபஸ்ட்டு கார்ட்லேயே சொல்லிட்டார். இந்த எனர்ஜியில் இருக்கக்கூடியவங்க இப்போ லோன்லினஸ்ஸாக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. கொஞ்சம் இதெல்லாம் வந்து எப்போ மேடம் ரெடி ஆகும், எப்போ மேடம் இதிலேருந்து நான் வெளில வர முடியும், இந்த எமோஷ்னல் லாக், எனக்கான ஒரு நியூ லைஃப் எப்போ கிடைக்கும், லைஃப்காகவும் ட்ரை பண்ணுறீங்க. எனக்கு ஒரு நல்ல பிகினிங்ஸ் வேணும், நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர், சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் வேணும்னு நினைக்கிறீங்க. ஆமாம் தானே? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் சொன்ன விஷயம்லாம் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக வரும்.
இந்த 1 இயரில் உங்களுக்கு வரக்கூடிய உங்களை ஃபஸ்ட்டு நான் இந்த விஷயத்துலேருந்து வெளில வர வச்சு உங்களை ஒரு பவர்ஃபுல் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுங்க, தைரியமான பிள்ளையாக மாறுங்கன்னு சொல்கிறாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுற விஷயம், ஜாபுக்காக, ரிலேஷன்ஷிப்காக பண்ணுறீங்க இல்லையா, எதுவாக இருந்தாலும் ஒரு 4 வாட்டி அனலைஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லையோ உங்களோட ஆரா பவர் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த லவ் பாண்டிங் எப்படி இருக்குது, அது வந்து ஸ்டாண்டர்டாக லைஃப் லாங் நீடிக்குமா, இல்லை நடுவிலே வந்து பிரேக் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கா, இல்லை இந்த சோல் வந்து உங்களுக்கு மேட்சான சோல் தானா, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆஸ்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோவில் உங்களோட விதியை தான் அவங்க கொண்டு போய் சேர்க்க வைப்பாங்க. இந்த நபருக்கு யார் விதின்னு இருக்கோ அவங்களோட ஜாதகம் தான் செட் ஆகும்னு சொல்லி அவங்கள தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட கர்மாவே உங்கள் தலைவிதியை மாற்றிக்கிறதுக்கான வழியை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆஸ்ட்ராலஜி வேணுமா, இங்கே டேருட் ஆஸ்ட்ராலஜி வேணுமா உங்களுக்கு, அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இருக்கேன். வந்து நீங்கள் உங்களோட இந்த பிரச்சனையில் யாராவது லேகிங்கில் இருக்கேன், 1 இயர் ஆகும் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற அந்த விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நடத்தி தரேன்னு தான் சொல்கிறாரு. கண்டிப்பாக நடக்கும், ஆனால் இட் வில் டேக் 1 இயர். கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. நியூ லைஃப், அதாவது நீங்கள் விரும்புகிற மாதிரி ஒரு லைஃப் வரும்னு தான் சொல்கிறார். இதுக்கு மேலே எவ்வளோ சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சில விஷயங்களை நான் ஓப்பனாக சொன்னேன். இந்த மாதிரி யாரும் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் இருக்கிற விஷயங்களை சொல்ல மாட்டாங்க, பக்குவமாகவும் சொல்ல மாட்டாங்க. அது உள்ளே போயிட்டு என்னென்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குங்கிறத இவ்வளோ கிளியராக யாருமே வந்து சொன்னது கிடையாது. இருந்தாலும் மக்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆரா சக்கராவை பவர் பண்ணுறேன், நான் வந்து ரேக்கி கற்றுக்கிறேன், மாஸ்டர் ஆகிறேன் அப்படின்லாம் ஓடி போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களை ஃபஸ்ட்டு உங்களோட கர்மாவை கிளென்ஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆகிறதுக்கெலாம் வந்து அடுத்த லெவல் உங்களுக்கு அதுக்கு வந்து மாஸ்டர் தான் டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் லீடராகவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக சொல்கிறேன், ஆஸ் டேரோட் ஆஸ்ட்ராலஜராகவும் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? ஏதாவது டவுட் உங்களுக்கு புரிதல் வேணும்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த ஸ்ட்ரகிளில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.